ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, யார் கூட அதிகமாக இருக்கோமோ அவங்களோட கேரக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு வரும்னு சொல்லுவாங்க. வாடா மச்சான் படிக்கலான்னு கூப்பிட்றதும் ஃப்ரெண்ட்ஸ் தான், வாடா மச்சான் சரக்கடிக்கலான்னு கூப்பிட்றதும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்களோ அது ரொம்ப முக்கியம். வேதத்தில் பாருங்கள், மார்க் 2:3 போட்டிருக்கு, அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, அந்த வசனத்தை கண்டினியூஸாக வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் படுத்த படுக்கையாக இருப்பார். அவரை அவங்க கூட ஒரு 4 பேர் மேலே கூரையை பிரித்து கீழே இறக்கி ஏசப்பா கிட்ட அனுப்புவாங்க. ஏசப்பா அவங்க தூக்கிட்டு வந்த அந்த 4 பேரோட விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனை குணமாக்குவார். இதை மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கவங்க எப்படிப்பட்டவங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு விசுவாசம் கம்மியாகும் போது, நம்ம சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கும் போது, நம்ம கூட இருக்கவங்களோட ஜெபத்தினாலேயும் விசுவாசத்தினாலேயும் ஏசப்பா நம்மளோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அதனால் நீங்கள் யார் கூட பழகுறீங்க, யார் கூட இருக்கீங்கன்றத ஞானமாக செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஞானத்தை தேவனிடத்தில் கேளுங்க. ஏசப்பா உங்ககிட்ட கிட்டி சேர்க்கிற மாதிரியான நண்பர்களையும் உறவினர்களையும் எனக்கு தாங்க, உங்ககிட்ட இருந்து பிரிக்கிற மக்களை என்னிடத்துலேருந்து நீங்கள் பிரித்து போடுங்கன்ற ஜெபத்தை நீங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். தேவனை பற்றி கொள்ளுங்க, அவருக்கு பிரியமானவர்களோடு பழகுங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். There is a proverb which says, "Tell me who your friends are and I will tell who you are." Yes, we can usually predict a person's behavior by the person who they are hanging out with, because when you spend more time with a person, you tend to grab their character and sometimes you behave like them. So you should be very wise when you select who your friends are. Look what the Bible says in Mark chapter 2 verse 3. 4 men arrived carrying a paralyzed man on a mat. If you continue reading the verses, the 4 men will break the roof and tie a rope to the mat, and they let down the paralyzed man where Jesus was preaching. By seeing the faith of those 4 men, he healed that paralyzed man. So this is why it is important with whom you are surrounded with. If your friends or family members are leading you in a wrong way or leading you far away from our Christ, that means you should not be friends with them. Start your day by praying to our Lord. Ask him to send people who loves him and who will guide you closer to our Lord, and to take away the people who is actually distracting you from getting closer to our God, so that your spiritual life will be healthy as well as your worldly life will also be blessed. So choose wisely with whom you are friends with or whom you are surrounded by. Ask the knowledge to our God. Ask the wisdom to our God to select good friends. Surround yourself with the people who loves God and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.